வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் Unitech 5.1 Dsp ரிமோட் கிட்டில் அந்த மெனு செட்டிங்ஸை எப்படி நம்ம லாக் பண்ணுறது, திருப்பி அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிஎஸ்பி கிட்ட ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மெனு செட்டிங்ஸ் உள்ளே போகணும்னா மோடுன்னு இருக்கு பாருங்கள். இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனுக்குள்ளே போகும். இந்த லாங் ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளே போகும்னு சொன்ன பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இந்த பட்டனில் அமுக்குனாலும் அந்த மெனுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அந்த மெனுக்குள்ளே போயிட்டு இப்படி கீழே இறக்கிட்டு வந்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதில் நடு பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் செட்டிங் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டே வாங்க. அதில் மெனு லாக்குன்னு இருக்கு பாருங்கள். அந்த மெனு லாக்கில் வச்சுக்கிட்டு இதில் ரைட் சைட் பட்டனை ஒரு இடம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு வந்துடும். இப்போ இது பேக் பட்டன் வந்து இந்த பட்டனு, இது பேக் வந்துருங்க. இப்போ பேக் வந்தாச்சு. இப்போ அதே மாதிரி அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் அந்த மெனுக்குள்ளே போகாது. இப்போ லாக் பண்ணிட்டோம். இப்போ அந்த லாக் பண்ணதை நம்ம திருப்பி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, பொதுவாக வந்து இதுக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. பொதுவாக வந்து 1 2 3 4 இருக்கும். நீங்கள் ஜே சரௌண்ட்ஸில் வாங்கியிருந்தீங்கன்னா 6601 அப்படி தான் அந்த 2 பாஸ்வேர்டு தான் போட்டிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம அதை திருப்பி அந்த மெனுவை ஓப்பன் பண்ணணும். அது எப்படி அந்த பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணணும்னா, இந்த ரிப்பீட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, ரிப்பீட், அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 2 3 4 வந்துடுச்சு. இப்போ அந்த மெனு ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, முதல் வந்து இந்த மோடில் அமுக்கும் போது நம்ம ஓப்பன் ஆகலை, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே போய் நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நான் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி. இந்த செட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு முக்கியமான செட்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.